வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக எத்தனை பேருக்கு ரூபாய் 1000 கிடைக்கும் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. 1.15 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் இந்த திட்டத்தில் இப்போது புதிய பயனாளிகள் இணைவதற்கு விண்ணப்பம் கொடுக்கலாம். இதற்கான அறிவிப்பை கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அந்தந்த மாவட்டங்களில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மனுக்கள் கொடுக்கப்படுகின்றன. இதுவரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இல்லாத பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். எல்லோரும் விண்ணப்பிக்க முடியாது. இந்த திட்டத்திற்காக அரசு நிர்ணயித்திருக்கும் விதிமுறைகளை பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். விதிமுறைகள் பூர்த்தி செய்யாதவர்கள் விண்ணப்பித்தாலும் அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு விதிமுறைகள் தெரியவில்லை என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகள் என்ன என்று கூகுள் உள்ளிட்ட ஆன்லைன் பிரவுசர்களில் தேட வேண்டும். இத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதுவரை விண்ணப்பிக்காமல் இருப்பவர்கள் கூட நவம்பர் மாதம் இந்த முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதி வாரியாக நடக்கும் முகாம்களில் விண்ணப்பிக்கலாம். இம்முறை எவ்வளவு பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடவில்லை. அதே நேரத்தில் தகுதியான பயனாளிகள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை மட்டும் அரசு உறுதியாக தெரிவித்து இருக்கிறது. எனவே விண்ணப்பம் செய்தவர்களில் தகுதியானவர்கள் இருப்பின் அவர்களுக்கு எல்லாம் கட்டாயம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இதுவரை தோராயமாக 18 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு மனு அளித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மனு கொடுத்த அனைவரது விண்ணப்பங்களையும் அரசு பரிசீலித்து இன்னும் 2 மாதங்களில் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளது. அதற்குள் தகுதியான பயனாளிகளின் பட்டியலை இறுதி செய்து அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்க உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்குள் நல்ல செய்தி வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் உள்ளது. அதாவது பெண்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பாக விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகையானது வழங்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்ப்ரைஸ் அப்டேட் ஒன்றை வெளியிட்டு உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூரில் மகளிர் உரிமை தொகை குறித்த புதிய அப்டேட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டு உள்ளார். அதாவது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் முகாம்கள் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வெறும் 45 நாட்களுக்குள் தீர்வு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த முகாம்கள் நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் 43 சேவைகளையும் ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் 46 சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கி வருகின்றன. இதன் மூலம் மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதியம், முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தங்கள், இது தவிர ரேஷன் அட்டையில் திருத்தங்கள், புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்வது போன்ற பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை பெற்று வருகின்றன. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் 45 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் முதல் கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை குறித்த புதிய அப்டேட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த மகளிருக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நம்முடைய அரசு மகளிருக்கான அரசாக விளங்குகிறது. மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளில் 800 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு உள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என்று கூறினார். ஓரிரு மாதங்களில் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும்.
அதில் முதல் தொகுதியாக வேடஞ்சந்தூர் தொகுதி திமுக வெற்றி பெறும் என்றார். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் முக்கிய தகுதிகள், விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் நன்கு அறிய வேண்டியது அவசியம். இல்லையென்றால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் இந்த உரிமை தொகை திட்டத்தை கடந்த 2023ஆம் ஆண்டில் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. அதாவது பல பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடைந்தாலும் ஒரு சில பெண்கள் தகுதி இருந்தும் கூட அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் இதை களைய தமிழ்நாடு அரசு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களை நடத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்கி வருகிறது. இந்த புதிய விண்ணப்பதாரர்களில் தகுதியுடையவர்களுக்கு வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் உரிமை தொகை பணம் வங்கிகளில் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்ணப்பித்த பலருக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக SMS வந்துள்ளது. அதேவேளை சில தவறுகளை விண்ணப்பதாரர்கள் செய்துவிட்டால் பரிசீலனையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த திட்டத்தின் முக்கிய தகுதிகள், விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் நன்கு அறிய வேண்டியது அவசியம். விண்ணப்பிக்கும் போது இவற்றை முறையாக செய்துள்ளோமா என்று கட்டாயம் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற பெண்கள் 21 வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும். அவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்க வேண்டும். வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு ஆண்டுக்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். அதேபோல அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களும் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். யாருக்கெல்லாம் கிடைக்காது, அதாவது இந்த உரிமை தொகையானது கிடைக்காது என்று பார்த்தால் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியாது. அதேபோல சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட உள்ளாட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GST செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள். இந்த ஒரு தகுதியின்மை வகைப்பாட்டில் வரும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதியில்லை என விதிமுறை உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளராக சேர முக்கியமான ஆவணங்கள் கட்டாயம் தேவை. அவை முறையாக இல்லை என்றால் உரிமை தொகை கிடைக்காது. ஆதார் கார்டு நகல், வங்கி பாஸ்புக் நகல், ரேஷன் கார்டு நகல், வருமான வரி சான்றிதழ், அதாவது வருமான சான்றிதழ் நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வாக்காளர் அடையாள அட்டை நகல், மின் இணைப்பு ரசீது, கேஸ் புக் ரசீது, இவை அனைத்துமே உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். அதேபோல ஆதார் மற்றும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் உள்ள மொபைல் எண் கட்டாயம் தேவை. குறிப்பாக மொபைல் எண் சரியாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கு விவரமோ அல்லது மொபைல் எண்ணை வழங்குவதில் தவறு இருந்தால் உங்களால் இந்த உரிமை தொகை திட்டத்தில் பயனாளராக சேர்ந்து தொகையை பெறவே முடியாது என்பதுதான் உண்மை. உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும். அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்து உள்ளது. அதன்படி அக்டோபர் 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இன்று 11/10/2025 இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது.
குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரச் சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம் ஆனது நடைபெறும். உங்களுடைய ஊரில் இந்த முகாம் எங்கு நடைபெறுகிறது என்பதை விசாரித்து கலந்து கொண்டு உங்களுடைய ரேஷன் அட்டையில் எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை இந்த முகாம் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். இந்த முகாமில் நடைபெறும் அனைத்து சேவையும் முற்றிலும் இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தினம்தோறும் தெரிந்து கொள்ள மறக்காம இப்பவே இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.